கிரிவலம் சுத்துறதுனால ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம், நோய் இல்லாம வாழலாம். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். கோர்ட்டு கேஸ் வாது வழக்கு வம்பு இருந்தா மாறும். புரியுதா உங்களுக்கு? தீராத பிரச்சனையில தீர்த்துடும். என்ன நினைச்சோமோ அது நடக்கும். 2 தரம் திருவண்ணாமலைக்கு பௌர்ணமி கிரிவலம் வந்துட்டுங்கய்யா, எதுவுமே நடக்க மாட்டேங்குது ஐயா அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன் இந்த பக்தர்களுக்கு, அதாவது அந்த சிவபெருமானுக்கு தெரியும் எப்ப கொடுத்தா அதை நீ கரெக்டான வழியில பயன்படுத்துவ அப்படின்னு அவருக்கு தெரியும். அப்போதான் உங்களுக்கு கொடுப்பாரு. கூடி சீக்கிரத்துல கொடுத்துருவாரு, ஒன்றும் கவலைப்படாது. அதனால வராத விட்டுறாதீங்க. அதாவது இப்போ ஒரு மாடி இருக்கு, மாடிப்படியில் ஒன்னொன்னா தான் மேலே ஏறி போகணும். அந்த மாதிரி சிவபெருமான் உங்களுக்கு கொடுப்பாரு, சரிங்களா? அந்த நேரத்துல கொடுக்கும்போது அப்பதான் தெரியும் அந்த அண்ணாமலையார் யாரு, இந்த உண்ணாமலை அம்மா யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து வாங்க, ஸ்டெப்பாக தான் மேலே ஏறணும். எடுத்த உடனே அப்பா யாருக்கும் கொடுக்க மாட்டார்.